வணக்கம் நேயர்களே. சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நாம பாத்துடலாமா? அதாவது ரோகிணியோட முதல் கணவர் சேகர் இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணன் சுப்பிரமணிய அண்ணாச்சி கல்யாணமாகி ஒரு 15 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அதனாலதான் ஒரு செக்கப் பண்ணலாம்னு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கார். இவரு நம்ம முத்துவோட நண்பன் வித்யாவோட கணவர் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்தக்காரர். அதனால முருகன் தன்னோட நண்பன் முத்துக்கிட்ட கேட்டு அண்ணாச்சி சென்னையில தங்கி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர முத்துவோட காரையே ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த விஷயத்தை வித்யா ரோகிணி கிட்ட சொல்லிட்டா. அவ்வளவுதான். ரோகிணிக்கு உடனே ஒரு பிளான் வந்துடுச்சு. முத்து இந்த சவாரிக்கு மட்டும் கண்டிப்பா போகவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டா. முதல்ல ரோகிணி என்ன பண்றான்னா, வித்யா கிட்ட போய், முத்து இந்த சவாரிக்கு போறதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. உன் புருஷன் முருகன் மூலமா ஏதாவது சொல்லுன்னு சொல்லி பாக்குறா. ஆனா வித்யாவுக்கு இதுல உடன்பாடு இல்ல. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு ரோகிணிக்கு ஷாக் கொடுத்துட்டா. அப்புறம் என்ன, ரோகிணிக்கு உடனே ஒரு புது ஐடியா கிடைச்சது. மீனா இப்ப வீட்ல இல்லையே, இதை பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்றா. மாமனார் அண்ணாமலை மட்டும் வீட்ல தனியா இருந்தா முத்து எப்படியும் எங்கேயும் போக மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை தனியா இருக்க வைக்க ஒரு பெரிய திட்டமே போடுறா. இதுக்காக அண்ணாமலையோட மனைவி விஜயாவுக்கு போன் போடுறா. அத்தை, என் கையில ஒரு ஸ்பெஷல் பாஸ் இருக்கு, அதுவும் லேடிஸ் ஒன்லி பாஸ். பாண்டிச்சேரிக்கு போய் செமையா என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் வர்றீங்களான்னு கேக்குறா. விஜயாவும் ரொம்ப நாளா வீட்லயே அடைபட்டு இருந்ததால ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ரோகிணி கூட கிளம்புறாங்க. இது லேடிஸ் ஒன்லி பாஸ்ங்கிறதால அண்ணாமலைய மட்டும் வீட்ல தனியா விட்டுட்டு போறாங்க. இதை பார்த்த நம்ம முத்து, ஐயோ அப்பா தனியா இருக்காரே, நான் உங்க கூடவே வீட்ல இருக்கேன்பான்னு சொல்றான். ஆனா அண்ணாமலையோ, என்னப்பா இது, உனக்கு ஒரு சவாரி இருக்கு, நீ கண்டிப்பா போப்பான்னு அனுப்பி வைக்க பாக்குறார். சரியான நேரத்துல மீனாவும் போன் பண்ணிடுறா. மாமா, வீட்ல தனியா இருந்தா நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டா. அவ்வளவுதான். மீனா சொன்னதை வேதவாக்கா எடுத்துக்கிட்டு முத்துவும் அண்ணாமலை கூடவே வீட்ல இருக்க முடிவு பண்றான். அப்புறம் என்ன, தனக்கு வந்த அந்த முக்கியமான சவாரியை முத்து உடனே தன்னோட நண்பன் கிட்ட கொடுத்துடுறான். அதே போல மனோஜும் ஷோரூமுக்கு போகாம நானும் வீட்லயே இருக்கேன்னு சொல்லிட்டான். ரவியும் ஹோட்டலுக்கு லீவு போட்டுட்டு வந்துடுறான். இதையெல்லாம் பார்த்த அண்ணாமலைக்கு செம சந்தோஷம். 3 பசங்களும் அப்பா கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டம்னு செம ஜாலியா இருக்காங்க. மறுபக்கம் ரோகிணி போட்ட பிளான் அப்படியே கைமேல பலன் கொடுத்துச்சு. விஜயா ஸ்ருதி கூட சேர்ந்து ரோகிணி ரெசார்ட்ல செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. இப்போதைக்கு ரோகிணிக்கு சக்சஸ் தான். ஆனா இந்த சவாரி தனக்கு கை நழுவி போனதுக்கு ரோகிணி தான் காரணம்னு முத்து கண்டுபிடிப்பானா? அதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.